ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அபி வித் அம்மா. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டை செஞ்ச வீடியோ பார்க்கலாமா? அதுக்கு 1/2 kg கொழுக்கட்டை மாவு, 1/4 கிலோ வெல்லமை நல்லா பாகு பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட ஏலக்காய் 2, ரோஸ்ட் பண்ண எள்ளு, ஒரு தேங்காவை துருவி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். 200 கிராம்ஸ் கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு அண்ட் ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துகிட்டு அது கூட எள்ளு அண்ட் தேங்காய் சேர்த்து அப்புறம் வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். மாவில் உப்பு அண்ட் சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதம் வர வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பூவரச நிலையில் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பூரணம் வச்சுக்கோங்க. பூரணம் நல்லா நிறையவே வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூரணம். நம்ம ஸ்பெஷலாக இயருக்கு ஒன்ஸ் மட்டும்தான் அதை பண்ணுவோம். அதனால் நல்லா ஸ்வீட் நிறையவே வச்சு நல்லா செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லா சைடும் க்ளோஸ் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் விநாயகருக்கு பூஜை பண்ணி நல்லா படையல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு விநாயகருக்கு எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டு கோவிலுக்கு போகிறதுக்காக அர்ச்சனை கூடையை ரெடி பண்ணி வச்சுட்டு கோவிலுக்கு போயாச்சு. கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அங்கே நிறைய பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சக்கரை பொங்கல், புளி சாதம், கொழுக்கட்டை, சுண்டல் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்தாங்க. கோவிலில் பிரசாதம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கூட நம்ம ஊருக்கு விநாயகர் வந்தார். அவருக்கும் ஒரு சிறப்பு பூஜையை போட்டுட்டு நம்ம செஞ்ச விநாயகரையும் உங்களுக்கு காணிச்சிருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்காருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானே செஞ்சது அண்ட் அக்ரலிக் பெயிண்ட் வச்சு கலரும் பண்ணியிருக்கேன்.